கர்த்தருடைய விசேஷித்த கரம் நம் மேல இறங்கிக் கொண்டே இருக்கிறது. துதிக்கிற பிள்ளைகள் மேல விசேஷித்த வல்லமை இறங்கும். கேட்கிற யாவர் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கும். இன்றைக்கும் இஸ்ரவேல் என்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் இருந்தது போல நம் மத்தியிலே இருக்கிறார். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கூப்பிடும் பொழுது தன் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் என்ன கொடுப்பார்களோ அதை விட கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை என் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்னாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி தேசத்திற்கு தேவை. ஒரு பொருத்தனை பண்ணும்படியாக கர்ப்பத்தை அடைத்து வைத்தார். அவள் பொருத்தனை பண்ணால் கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து இருக்க பண்ணுகிறார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷர் மேலையும் கர்த்தர் கிருபையாய் இறங்கினார். ஏன்? எல்லோரையும் நேசிக்கிறார். பார்க்கிற யாவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எதற்காக? ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருக பண்ணும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பாகவே நேசிக்கிறார். யாரையும் புறம்ப தள்ளவில்லை. எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தேவை. எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. எதற்காக? அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படியாக, நரகத்திற்கு போகக்கூடாது, பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய சித்தம் நிறைவேறும்படியாக இன்னும் காலத்தையும் நாட்களையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும், மின்னலை போல இருக்கும், அவர் திருடனை போல வருவாரு. அதனால நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தத்துல நம்ம குறைவு இருக்கக்கூடாது, நம்ம ஜபத்துல குறைவு இருக்கக்கூடாது, அபிஷேகத்துல குறைவு இருக்கக்கூடாது, பரிசுத்தாவின் வல்லமையில குறைவு இருக்கக்கூடாது. எல்லாத்திலும் நாம் பலமாய் இருக்கும் பொழுது, அவர் திருடனை போல வரும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம
ஆயத்தமா இருக்கும் பொழுது அந்த மணவாட்டியை போல நாம் இருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் விழித்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. God bless you. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்த யாவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.